சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். 100 ரூபாய் ஹெட்செட்டில் கேட்டாலும் 5 லட்சம் ரூபாய் ஹோம் தியேட்டரே வச்சு கேட்டாலும் ஒரே வைப்பு தான். நம்ம மியூசிக் தரமா இருக்கும்னு காட்டினவரு இசையமைப்பாளர் ஹாரி ஜெயராஜ். வெறும் 200 ரூபாய் சம்பளத்துல யுவன், ஏஆர் ரகுமான், கார்த்திக் ராஜா போன்ற இசையமைப்பாளர்கிட்ட 600 படங்கள் வேலை செஞ்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இசையமைப்பாளரா உயர்ந்து நிக்கிறாரு ஹாரிஸ். மின்னலை படத்தின் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமான ஹாரிஸ் தன்னோட முதல் படத்திலேயே 9 வருஷமா சிறந்த இசையமைப்பாளருக்கான பிலிம்பேர் விருதை வாங்கிட்டு இருந்த ஏஆர் ரகுமானோட ஆதிக்கத்தை முறியடிச்சு அந்த விருதை தன்வசப்படுத்தினாரு. மின்னலையில வர்ற வசீகரா பாட்டிலேயே எல்லாரும் மயங்கிட்டாங்க. அதை தொடர்ந்து மஜ்னுல முதற்கனவே சாமுராயில ஆகாய சூரியனை பாட்டெல்லாம் ஹாரிஸோட மாஸ் ஹிட் பாடல்கள்ல ஒண்ணு. தொல்பி, லேசா லேசா, சாமி, காக்க காக்க, கோவில், செல்லமே, அருள், அந்நியன், கஜினி, வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளி முத்துச்சரம், உன்னாலே உன்னாலே, பீமா, வாரணமாயிரம், அயன், எங்கேயும் காதல், கோ, ஏழாம் அறிவு, நண்பன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, துப்பாக்கி, என்ன எறிந்தால் என பல படங்கள் ஆல்பம் ஹிட். லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுல இவர ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. புது புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் குவாலிட்டி மிஸ்ஸே ஆகாது. ஓமாகா ஜியா மாதிரியான ஜிப்ரீஸ் வெட்ஸை லிரிக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம அழகா யூஸ் பண்ணிருப்பாரு ஹாரிஸ். இது நீங்க அய்யன், ஆதவன், எங்கேயும் காதல் மாதிரியான படங்கள்ல பார்க்கலாம். இவரோட பிளஸ்ஸே இதுதான் சொல்லலாம். இவர் கம்போஸ் பண்ண படத்துல ஏதாச்சும் ஒரு பாட்டு ஹிட் ஆனா பரவாயில்ல, ஒட்டுமொத்த ஆல்பமும் ஹிட் கொடுப்பாரு. அதுவும் இவர் பாட்டு எல்லாமே ரிப்பீட் வேல்யூ உள்ள பாட்டுன்னே சொல்லலாம். காப்பானுக்கு அப்புறம் வந்த பாடல்கள் பெருசா போலனாலும் இன்னைக்கும் நம்ம எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் இவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கிற அளவுக்கு தரமான பாடல்களை கொடுத்திருக்காரு. ஒரே பாட்டுல நம்மள வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு ஹாரிஸ். இதனாலதான் மக்கள் எல்லாருமே இவரை செல்லமா ஹாரிஸ் மாம்ஸ்னு கூப்பிடுறாங்க. இளையராஜா ஃபேனா இருந்தாலும் சரி, ஏஆர் ரகுமான் ஃபேனா இருந்தாலும் சரி, தேவா ஃபேனா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற யுவன் ஃபேனா இருந்தாலும் சரி, இவரை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மனுஷன் அந்த மாதிரி. பிறந்ததற்கு நன்றி.